schedule from morning very tough because you're human beings தானே. அதாவது ஒர்க் ஷெட்யூல் போடணும், பட் இட் ஷுட் பி ஃபிளெக்சிபிள். ஒர்க் ஷெட்யூல் போட்ட இப்போ அப்படி இருப்பாங்க நிறைய பேர். ஒர்க் ஷெட்யூல் போட்டால் அதை விட மாறவே மாட்டாங்க. ஐ ஜஸ்ட் டெல் யூ ஒன் இல்லஸ்ட்ரேஷன். ஒரு கப்பல் இருந்தாங்க. அவருக்கு வந்து இப்போ he was around 58 years old. That lady was around 55 years old. She files for a divorce. 55 years she is filing a divorce. அப்போ ஜட்ஜுக்கு ஒன்றுமே புரியல. ஜட்ஜு கூப்பிட்டு தம்மா இவர் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரா, நல்லா ஃபீட் பண்ணி உங்களை நல்லா வச்சுக்கிறாரா? ஆமாம். செக்ஷுவல் ப்ராப்ளம்ல ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை. அப்போ ஜட்ஜுக்கு என்னம்மா இது மாதிரி பண்ணிட்டு வந்து வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ஏன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரா, அடிப்பாரா, குடிப்பாரா? எதுவுமே பண்ண மாட்டேன்னாரு. எதுக்குமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சாமா. சார் போதும் சார், போதுமா என்ன போதும்? அங்க ஜட்ஜுக்கு என்ன தெரியும்? போதுமா என்ன போதும்? அப்போ அந்த அம்மா சொல்லிருக்காங்க போதும் சார். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இவர் கல்யாணம் பண்ண நாள்ல இருக்கு காலையில அவர் வாக் போயிட்டு வர்றாங்க. வந்த உடனே அவருக்கு ஃபில்டர் காஃபி போட்டு கொடுக்கணும். அதாவது அவரே காஃபி, அதாவது ஃபில்டர் காஃபின்னா நீங்க வந்து கடையில வாங்கிட்டு வந்து காஃபிலாம் கிடையாது, அப்பவே அரைச்சி அதுல காஃபி போட்டு கொடுத்துடணும். அவர் காஃபி குடிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குள்ள அவருக்கு இந்த டிஃபன் கொடுக்கணும். அவர் அதுக்கு ஷெட்யூல்ஸ் இருப்பாங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. அந்த டிஃபன் தான் செய்யணும். அந்த டிஃபன் சாப்பிட்டோன்னே இவர் அவர் பேங்க்ல வேலை செய்யறாரு. பேங்க் பக்கத்திலேயே அவர் வீடு பார்த்துருக்காரு. பேங்க் பக்கத்திலே வீடு பார்த்து ஸோ என்ன பண்ணுவாருன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு பேங்க் போவாரு. 11 மணி டீக்கு வீட்டுக்கு வந்துடுவாரு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு ஒரு டீ, ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் போயிடுவாரு. திரும்பி கரெக்டாக 2 மணிக்கெல்லாம் பேங்க் முடியும். 2 மணிக்கு வந்தாங்கன்னா சாப்பாடு கூட இந்த பொரியல், இந்த கூட்டு, இதெல்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படின்னா இவர் காலைல வாக்கிங் போயிட்டு வர்றாருல, அப்போ வாங்கிட்டு வந்துடுவார் ஃப்ரெஷ்ஷாக. அதை தான் குக் பண்ணணும், அந்த வெஜிடபிள் தான் குக் பண்ணணும். அதே மாதிரி பேங்க் போயிடுவாரு. 3 மணிக்கு வருவாரு, ஸ்நாக் ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஹீல் கம் பேக் அட் 5 o'clock. அப்போ அவருக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுக்கிறாரு. அந்த அம்மாவுடைய ஓன் செல்ஃப் ஷெட்யூல் எதுவுமே இல்லை. அப்போ ஜட்ஜுக்கே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டாங்க, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இத்தனை வருஷமா இருந்தீங்களா? அப்போ அவர் கேட்டாரு, சரிம்மா இப்போ மட்டும் ஏன் போறீங்க? சரி, இத்தனை வருஷம் நீ அப்பவே பண்ணிருக்கலாமே, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் இத்தனை வருஷம்? இல்லைங்க, பொண்ணு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிருந்தேன். பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறகுன்னு வெயிட் பண்ணேன். ஒருவேளை குழந்தை பிறக்காம போயிட்டா அது வேற பிரச்சனை ஆயிரும்ல, இன்னும் அவங்களுடைய இன்லாஸ் வீட்டுல, அதனால வெயிட் பண்ணேன். இப்போ வந்து அந்த குழந்தை பிறந்துச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை, எனக்கு டைவர்ஸ் கொடுத்து நான் போறேன். ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப். ஸோ கேன் யூ லிவ் ஸோ what do you call scheduled life? ஓட முடியுமா? வாட் ஹேப்பன்?